இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மூன்றாவது முறையாக ஐஎம்னுடைய மாநில கன்வென்ஷனில் நான் வந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு நான் அறிந்த பிரகாரம் 1977 அருமையான அண்ணன் கலாநிதி தியோடர் வில்லியம்ஸ் அவர்களுடைய பிரசங்கத்திலே நான் கவரப்பட்டவன். என்னுடைய பள்ளிக்கூட வயதிலே நான் இருந்த காலங்கள் அது. என்னுடைய பள்ளிக்கூட காலங்கள் என்றால் அதிகபட்சம் நான் ஒரு 7வது 8வது வகுப்பிலே நான் அப்பொழுது இருந்திருக்க வேண்டும். அந்த நாட்களிலேயே சத்திய வசனம் நிகழ்ச்சியிலே அவர்களுடைய வேத ஆராய்ச்சியை ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் கேட்பதிலே நான் மிகவும் ஊக்கமும் உற்சாகமும் அடைவேன். இன்றைக்கு ஒரு 42 வருடங்களை என்னுடைய ஊழியத்தில் முழுநேர ஊழியத்தில் முடித்திருக்கிற இந்த நிலையில் என்னுடைய முன்மாதிரிகளை நான் திரும்பி பார்க்கும்போது அவர்கள் ஒரு பிரதானமான இடத்திலே இருக்கிறார்கள். எப்பொழுதுமே என்னை உருவாக்கின ஒரு ஆசிரியர்களாக ஆசான்களாக நான் பார்ப்பது இன்னும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அதில் பிரதான இடத்தில் இருக்கிறவர்கள் அண்ணன். அவர்களை நான் அதிகம் நேரில் பார்த்த சந்தர்ப்பங்கள் மிக குறைவுதான். ஆனால் அவருடைய புத்தகங்களும் அவருடைய அருளுரைகளும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒன்று டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன் அவர்கள், இரண்டாவது என்னை ஊழியத்தில் அடுத்து உருவாக்கினவர் திரு டிஎல்எஸ் தேவதாசன் என்கிற பைபிள் சென்டர்ட் மினிஸ்ட்ரிஸ் என்கிற ஊழியத்தினுடைய இயக்குனர். தமிழ்நாட்டிலே அவர் சில காலங்கள் நன்றாக கர்த்தருடைய வார்த்தையை போதித்தவர். அடுத்து டாக்டர் வாரன் டபிள்யூ வர்ஸ்பி என்கிற தேவ மனிதருடைய புத்தகங்கள். இவைகள்தான் என்னை அதிகம் உருவாக்குவதற்கு, கர்த்தருக்குள்ளே நான் வளருவதற்கு எனக்கு உதவியாக இருந்தது. அந்த வகையிலே ஐஎம்மோடு எனக்கு இருக்கிற இந்த உறவு, இந்த தொடர்புக்காக நான் எப்பொழுதும் மிக பெருமிதம் உள்ளவனாக நான் இருக்கிறேன். இந்த நாட்களிலே நம்முடைய கன்வென்ஷன் கூட்டத்திற்கு வந்திருக்கிற நாம் 2 பிரதானமான சிந்தனைகளை நமக்குள்ளே கொண்டிருக்கிறோம். ஒன்று 47வது மாநில கன்வென்ஷன். இது ஒரு பக்கத்தில் எனக்கு வந்த அந்த அழைப்பு கடிதத்தில் 60 ஆண்டுகள் முடித்து வைர விழாவை நம்முடைய இயக்கம் சந்தோஷமாய் கொண்டாடுகிறது என்கிற அறிவிப்பும் எனக்கு அதிலே வந்திருந்தது. டைமண்ட் ஜூப்ளி இயர் என்று அவர்கள் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். மிகவும் சந்தோஷமாக கடந்த 60 ஆண்டுகளிலே தேவன் இந்த இயக்கத்தின் மூலமாய், இந்த மிஷனரிகளின் மூலமாய் ஆண்டவர் செயலாற்றின வல்ல செயல்களை திரும்பி பார்ப்பதற்கு கடவுள் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நானும் இணைந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சிகரமானது. ஒருவேளை இடையிலே தும்மியோ இருமியோ நான் உங்களை தொந்தரவுப்படுத்துவேன் என்றால் என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். கடந்த 10 நாட்கள் அதிகமான கடினமான ஒரு பலவீனத்திற்கு பிறகு நான் இப்பொழுது சற்று தேறி வருகிறேன். ஒருவேளை கொஞ்சம் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணனா நீங்கள் என்னை மன்னித்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை இப்பொழுது வேத பாடமாக நாம் வாசிக்க கேட்டோம். நீங்களும் இதை ஏற்கனவே உங்களுடைய மனதிலே நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். இவ்வளவு நேரம் இனாகுரல் டாக்ல அருமையான ஐயா பிரசங்கித்த அந்த வேத பகுதிகளின் தொடர்ச்சி தான் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே இடம்பெறுகிறது. இதற்கு ஒரு நல்ல ஒரு முன் இணைவை
அருமையான போதகரையா இவ்வளோ நேரம் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். பவுல் தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்திலே செய்த ஊழியங்களையும் அதிலே அந்த ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவர் நிகழ்த்தின ஓர் வேதம் சார்ந்த உரையைத்தான் நீங்கள் அந்த பகுதியிலே வாசிக்க கேட்கிறீர்கள். இந்த பகுதி எங்கே ஆரம்பிக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இந்த உரையை பவுல் ஆரம்பிக்கிறார், பேசுவதற்கு ஆரம்பிக்கிறார். 41வது வசனம் வரைக்கும் அது தொடர்வதை நீங்கள் கவனிக்கலாம். நேரம் கருதி அதை நாம் சுருக்கி இருக்கிறோம். அவ்வளோ பெரிய பகுதியையும் வாசிப்பதற்கு சற்று கடினமானது என்பதினாலே அதை நாம் சற்று சுருக்கி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் படிக்கும்போது அதை அங்கிருந்து தான் தொடங்க வேண்டும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து 41வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதிலிருந்து தான் நம்முடைய தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தலைமுறைகளின் தேவனை கொண்டாடுவோம், சேவிப்போம் என்கிற தலைப்பை நமக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். நம்முடைய கரத்தில் இருக்கிற பவர் வெரிஷன், த ஹென்றி பவர் மொழிபெயர்ப்பிலே அது இப்படித்தான் சொல்லுகிறது: தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். இதைவிட தெளிவான வேத மொழிபெயர்ப்பை நீங்கள் ESV ஆங்கில வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்க்கலாம். அதோடு திருவிவிலிய மொழிபெயர்ப்பு தமிழ் மொழிபெயர்ப்பில் இதை நீங்கள் இன்னும் சற்று தெளிவாக படிக்கலாம். இதே கருத்தை சற்று தெளிவாக படிக்கலாம். திருவிவிலிய கருத்தை நான் உங்களோடு அந்த மொழிபெயர்ப்பை சொல்லுகிறேன். ஏனென்றால் தாவீது தம் காலத்து மக்களிடையே கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றி இறந்தார் என்று அது சொல்லுகிறது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தாவீது தம் காலத்து மக்களிடையே கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றி இறந்தார். அவர் தம் மூதாதையருடன் சேர்க்கப்பட்டார். இவ்வாறு அவர் அழிவுக்குள்ளானார். David, after he had served the purpose of God in his own generation என்று ஆங்கிலத்தில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் தலைமுறைகள் என்கிற வார்த்தையை நம்முடைய தலைப்பிற்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 2 காரியங்களை புரிந்து கொள்ளலாம் அல்லவா? ஒன்று, தாவீது தன் காலத்தில் என்றால் அவனுடைய வாழ்நாளிலே அவனுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்து கடவுளுக்கு அவன் சேவை செய்தான், அல்லது கடவுளின் சித்தத்தை அவன் நிறைவேற்றினான் என்று எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு பிரியமானவன், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றினவன் என்கிற சாட்சியை நீங்கள் திருமறையிலே அவனை குறித்து நீங்கள் வாசிக்கிறீர்கள். அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் அவன் நமக்கு முன்பாக வைக்கிறான். தன் காலத்து மக்களிடையே he served the purpose of God in his own generation. தன்னுடைய சந்ததியின் நடுவிலே கடவுளின் சித்தத்தை அவன் கொண்டு சென்றான், கடவுளின் திட்டத்தை அவன் நிறைவேற்றினான். இதுதான் இன்றைக்கு நமக்கு அறைகூவலாக சவாலாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பின் வாக்கியம். இன்னைக்கு நமக்கு வருகிற காரியம் என்ன? அந்த தாவீது எவ்விதமாக தன்னுடைய தலைமுறையிலே தானும் தன்னுடைய தலைமுறைகளும் கடவுளை சேவிப்பதற்கான வழியை வகுத்தானோ, அதே போல இந்த ஆண்டவரை நாமும் தலைமுறைகளாக சேவிக்கும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே நான் என்னுடைய தலைமுறையிலே, எனக்கு முன்னால் இருந்த தலைமுறைகள், எனக்கு பின்னால் வரப்போகிற தலைமுறைகள், நாம் எல்லாரும் கர்த்தரை சேவிப்பதற்கு, கொண்டாடுவதற்கு கடவுள் இந்த மேன்மையான காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் நமக்கு முன்பாக இருக்கிற இந்த திறப்பின் வாசலுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும்.
இந்த காலங்களிலேயே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை மிக கவனத்தோடு நாம் நிறைவேற்ற வேண்டும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, காலங்கள் என்கிற வார்த்தையை நம்முடைய சிந்தையில் இருந்து நாம் எடுத்துவிடக்கூடாது. தலைமுறைகள் என்கிற வார்த்தை வரும்போது காலங்களோடு அவைகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. காலங்கள் என்கிற வார்த்தை அகற்றிவிட்டால் தலைமுறை என்கிற வார்த்தைக்கு அங்கே இடமில்லாமல் போய்விடும். புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிற 3 முக்கியமான காலத்தை குறித்த உண்மைகளை நீங்கள் மறந்து போகக்கூடாது. முதல் காரியம், காலம் குறுகினது. இதை நீங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இனி வரும் காலம் குறுகினதாய் இருக்கிறபடியால் என்று அவர் சொல்லுகிறார். காலத்தை குறித்து நீங்கள் மனதில் வைக்க வேண்டிய முதல் சிந்தனை என்னவென்றால், காலம் குறுகினது. டைம் இஸ் ஷார்ட். இதை நீங்கள் தலைமுறைகளாக கடவுளை சேவிக்கும் போது இந்த எண்ணமும் இந்த சிந்தனையும் என்னுடைய உள்ளத்திலே அதிகமாக இருக்க வேண்டும். என்னுடைய காலங்கள் குறுகினது. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். இனி காலம் செல்லாது, இனி காலம் தாமதிக்காது என்ற ஒரு அர்த்தத்துடன் அந்த வார்த்தை வருகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இரண்டாவது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன? 14வது 15வது வசனங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை குறித்து திருமறை எனக்கு என்ன சொல்லுகிறது? 1, காலங்கள் குறுகினது, டைம் இஸ் ஷார்ட். இரண்டாவது சொல்லுகிறது, காலங்கள் பொல்லாதவைகள், டைம் இஸ் ஈவில். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நான் சந்திப்பதற்கு எப்பொழுதுமே அனுகூலமான காலங்கள் எனக்கு இருக்காது. பவுல் இந்த வார்த்தைகளை அங்கே சொல்லும்போது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் என்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற கிரேக்க மொழியினுடைய காட்சி என்னவென்றால், காலம் இருக்கும் போதே ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை செய்து விடுவது போல, ஒரு சீசன்லேயே ஒரு வியாபாரி அந்த சீசனுக்குரிய பழங்களையோ பொருட்களையோ அவன் வியாபாரம் செய்து விடுகிறான் அல்லவா, அதை போல என்பதுதான் அர்த்தம். நம்ம தமிழ்ல அதை சொல்லணும்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லுவார்கள். இப்ப நிலைமை மாறிடுச்சு. காற்று வரும்போது தூத்துன காலமெல்லாம் போய் ராட்சத ஃபேன் வச்சு தூத்த ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ. ஏன்னா இப்ப நிறைய நமக்கு தானியம் தேவைப்படுகிறதுனால காத்து வர்ற வரைக்கெல்லாம் யாரும் காத்திருக்கிறது இல்லை. ஆனா ஒன்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், இதே போல அனுகூலமான கதவுகள் எப்பொழுதுமே நமக்கு திறந்திருக்காது. நம்முடைய காலங்கள் பொல்லாதவைகள். மூன்றாவதாக 2 பேதுருவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், பூமியும் அதனுடைய கிரியைகளும் வெந்து உருகி போகும் அல்லது வெந்து சாம்பலாகும் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துவதை நீங்கள் கவனிக்கலாம். 2 பேதுருவின் நிருபம் 3ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் பெரும் இரைச்சலோடு அகன்று போகும். என் கையில் இருக்கிற இந்த வெர்ஷன் இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் கையில் வச்சிருக்கிற பவர் வெர்ஷனையே ரீஎடிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என் கையில் இருக்கிறது அந்த ரீஎடிட்டட் வெர்ஷன் தான், அதே வெர்ஷன் தான். ஆனால் சில வார்த்தைகள் சில பதங்கள் இதில் திருத்தப்பட்டு இருக்கிறது. எனவே நான் அதிலிருந்து தான் வாசிக்கிறேன். வானங்கள் பெரும் இரைச்சலோடு அகன்று போகும், பஞ்ச பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். எல்லாம் அழிந்து போகும், பூமியில் இருக்கிற கிரியைகளும் அழிந்து ஒளிந்து போகும். பூமியில் இருக்கிற கிரியைகளே அழிந்து ஒளிந்து போகுமானால் அங்கே என்ன இருக்க முடியாது? காலங்கள் என்ற ஒன்று இருக்க முடியாது. ஆதியிலே தேவன் எதற்காக சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார் என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். காலங்களையும் வருஷங்களையும்
குறிக்கிறதற்காக அப்படின்னு வாசிக்கிறோம். ஒரு நாள் வரும், இவைகள் எல்லாம் இல்லாமல் போகும், எனவே காலங்கள் என்ற ஒன்றும் இல்லாமல் போகும். எனவே காலத்தை குறித்து நீங்கள் வைத்துக்க வேண்டிய மூன்றாவது சிந்தனை என்ன? காலம் ஒரு முடிவுக்கு வரும். டைம் வில் கம் டு an end. இதை நீங்க ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. இந்த மூன்று சிந்தனைகளையும் ஒரு கிறிஸ்தவனோ அல்லது ஒரு விசுவாசியோ, யாரோ, நம்ம மிஷனரியா இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த சிந்தனைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. காலங்கள் குறுகினது, காலங்கள் பொல்லாதவைகள், காலங்கள் ஒரு முடிவுக்கு வரும். அந்த நாட்களுக்குள்ளாக தலைமுறைகளின் தேவனை நான் சேவிக்கவும், தலைமுறைகளின் தேவனை நான் கொண்டாடவும் என் வாழ்வை நான் அர்ப்பணிக்க வேண்டும். தாவீதின் வாழ்வில் இருந்துதான் இந்த முதல் வேத பாட வகுப்பிலே உங்களுக்கு நான் சில கருத்துக்களை எனக்கு நேரம் இருக்கிற வரைக்கும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எப்படி நாம் இந்த கேள்வியை ஆரம்பிக்க போகிறோம்? தாவீது தன் காலத்திலே தேவ திட்டத்தை நிறைவேற்றினான், அல்லது தன் தலைமுறையின் நடுவிலே அவன் தேவ திட்டத்தை நிறைவேற்றினான் என்று வாசிக்கிறோமே. இது எவ்விதமாக நடந்தது? ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தொடங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு முடிந்து விட்டது. தாவீதுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அது இங்க ஆரம்பிக்குது, இங்க முடியுது, இந்த காலங்களுக்குள்ளதான் அவர் இந்த வேலையெல்லாம் செய்தாரு அப்படின்றது அல்ல. அவருடைய முழு வாழ்க்கையும் அதில் ஈடுபட்டு இருந்தது. தாவீதின் வாழ்க்கையை திருமறையிலே நீங்கள் இப்படி பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம். முதல்ல நீங்க என்ன பார்க்கிறீங்க? தாவீத எங்க உள்ளவனாக பார்க்கிறீர்கள்? பெத்லகேமில் தாவீது. இதுதான் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்களானால் தாவீதை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள்? பெத்லகேமிலே ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞனாக அவனை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது அவனுடைய வாழ்வின் முதல் பகுதி. பெத்லகேமிலே தாவீது. இரண்டாவதாக தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள்? அரண்மனையில் தாவீது. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு சவுல் ராஜாவுக்கு ஏற்பட்ட உடல் பலவீனம், அதை தொடர்ந்து வந்த கோலியாத்துடன் ஏற்பட்ட யுத்தம், இந்த அவனை அரண்மனைக்கு கொண்டு போனது. சவுல் அவனை தன்னுடைய ஆயுததாரியாக்கினான் என்று திருமறையிலே வாசிக்கிறோம். மூன்றாவது அவனுடைய கட்டம் என்ன? வனாந்தரத்தில் தாவீது. ஒரு 18வது அதிகாரத்திற்கு பிறகு 31வது அதிகாரம் வரைக்கும் 1 சாமுவேலின் புத்தகத்தை நீங்கள் படிப்பீர்களானால் தன்னுடைய மாமனாரும் தன்னுடைய நாட்டின் அரசனுமாகிய சவுலினாலே அவன் விரட்டப்பட்டு துரத்தப்பட்டு கொல்லப்படுவதற்கான வகை தேடப்படுவதை நீங்கள் அந்த அதிகாரங்களிலே வாசிக்கலாம். எனவே அவனுடைய காலங்கள் அதிகமாக வனாந்தரத்திலே கழிந்தது. அடுத்து 2 சாமுவேலின் புத்தகத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஒரு 2 அதிகாரத்தை தாண்டி நீங்க வந்துட்டீங்கன்னா தாவீது அரசனானான் என்று நீங்கள் பார்க்கலாம். 2 சாமுவேல் முழுவதும் தாவீதினுடைய அரசாட்சியை நமக்கு விளக்கி கூறும் ஒரு தீர்க்க தரிசன ஒரு புத்தகம். நாம் அதை சரித்திரத்தில் வைத்திருக்கிறோம். யூதர்கள் அவர்களுடைய வேத ஒழுங்கிலே அவர்கள் இந்த புத்தகங்களை, சாமுவேலின் புத்தகத்தை அவர்கள் சரித்திரத்திலே வைக்கவில்லை. நெபாயிம் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன பக்கத்திலே தான் இந்த புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். முந்தின தீர்க்கதரிசிகள், பிந்தின தீர்க்கதரிசிகள், லேட்டர் ஃபார்மர் ப்ராஃபட்ஸ் என்ற முறையிலே தான் சாமுவேலின் புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள். எனவே தாவீதினுடைய அரசாட்சிக்கு ஒரு தீர்க்க தரிசன பார்வையை அந்த புத்தகம் கொடுக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப 4வது ஸ்டேஜ் என்ன? அரியணையில் தாவீது. இதைத்தான் நீங்க ஷார்ட்டா அவனை பத்தி நீங்க மனசுல வச்சுக்கலாம். கொஞ்சம் நீங்க கோச்சுக்கலன்னா நீங்க என் கூட, ஏன்னா பைபிள் ஸ்டடி தானே இது, நான் கன்வென்ஷன் பிரசங்கியார் கிடையாது, கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்றதுக்கு. நம்ம வேத ஆராய்ச்சியில தான் உட்கார்ந்துருக்கிறோம். அதனால நீங்க பேசுனா தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சொல்லலாமா? 4 பகுதிகள் சொல்லலாமா? 1 பெத்லகேமில் தாவீது, 2வது அரண்மனையில் தாவீது, 3வது
வனாந்தரத்தில் தாவீது, நான்காவது அரியணையில் தாவீது. இதுதான் அவனுடைய வாழ்க்கையின் 4 கட்டங்கள். ஏன் நான் இதை சொல்றேன்? All through his life he fulfilled God's will in his life, God's plan in his life. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதை தான் நான் சொல்றேன். இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும், அல்லது இங்கிருந்து அங்க வரைக்கும், அப்புறமும் கிடையாது இப்புறமும் கிடையாது, அப்படி கிடையாது. தன்னுடைய முழு வாழ்க்கையிலும் தலைமுறையாக கடவுளை சேவிப்பதற்கு அவனும் அவனுடைய அடுத்த தலைமுறையையும் தாவீது உருவாக்கினான். இதைத்தான் நீங்கள் திருமறையிலே வாசிக்க முடியும். முதல் முறையாக இவனுடைய பெயரை நீங்கள் வாசிக்கிற இடம் எங்கே? 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். அங்கதான் முதல் தடவை இவனுடைய பெயரை குறித்த குறிப்பு அங்கே வருகிறது. அதன் பிறகு 1 சாமுவேல் முழுவதிலும் நீங்கள் வாசிக்கலாம், 2 சாமுவேல் முழுவதிலும் வாசிக்கலாம், 1 நாளாகமம் முழுவதும் வாசிக்கலாம், 1 ராஜாக்களில் கொஞ்சம் நீங்கள் வாசிக்கலாம். இதை தொடர்ந்து நீங்கள் அவனுடைய வாழ்க்கையை பல இடங்களிலே திருமறையிலே சிதறி நீங்கள் பல இடங்களிலே அவனை குறித்து படிக்கலாம். இப்போ என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? எப்படி தலைமுறையாக தாவீது கடவுளை சேவித்தான்? எப்படி தலைமுறைகளின் தேவனை அவன் சேவிக்கவும் கொண்டாடவும் தன் வாழ்க்கையை அவன் அதற்கு அமைத்தான்? நான் ஒரு காரியத்தை எப்பவுமே யோசிக்கிறது உண்டு. என்னுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் என்பது நம்முடைய ஊழியம், நம்முடைய திட்டமிடுதல், நம்முடைய ரீச்சிங், நம்ம அடைதல் அல்லது நம்ம நிறைவேற்றுகிற காரியங்கள், இவைகளெல்லாம் மிக முக்கியமானவைகள் என்று நாம் பார்க்கும்போது இவைகளுக்கு பின்னால் வாழ்க்கை என்கிற அடித்தளம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு வாழ்க்கை என்கிற அடித்தளம் இல்லாவிட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் வீணாகும். தலைமுறைகளின் தேவனோடு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? தலைமுறைகளின் தேவனை கொண்டாடுவதற்கோ சேவிப்பதற்கோ எந்த விதத்திலே நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆயத்தமாக வைத்திருக்கிறேன் அல்லது அதை நான் ஏற்ற விதத்திலே நான் வைத்திருக்கிறேன் என்பதை நான் உணர வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதை ஓரிரு சிந்தனைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக தாவீதின் வாழ்விலே நான் கண்டுபிடித்த முதல் காரியம் என்ன தெரியுங்களா? இறை உறவின் நிலைத்தன்மையை நீங்கள் அவனுடைய வாழ்விலே பார்க்கலாம். இறை உறவின் நிலைத்தன்மை. தலைமுறைகளாக கடவுளை சேவிப்பது, தன்னுடைய காலம் முழுவதும் கடவுளை அவன் சேவித்தான். அவனுடைய இளமை முதல் அவனுடைய முதுமை வரைக்கும் கடவுளை அவன் சேவித்தான் என்றால், கொண்டாடினான் என்றால், அதற்கு பின்னால் என்ன இருந்தது? இறை உறவு என்ற ஒன்று இருந்தது. இதே நிலைக்குத்தான் சவுல் அழைக்கப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அவன் எங்க தவறி போயிருந்தான்? இறை உறவிலே தவறி போயிருந்தான். He was concentrating on his mission. அது நல்லதுதான். ஆரம்ப காலகட்டங்களில் சவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே அவன் கவனத்தை செலுத்தினான். பிந்தின நாட்களிலே how did he lose that? எப்படி அவன் இழந்தாவன்? என்ன காரணம் அதுக்கு? இறை உறவில் ஏற்பட்ட தடுமாற்றம் தான் அவனுடைய பணிகளிலே பெரும் தடுமாற்றத்தை கொண்டு வந்தது. பின்னால அவனுக்கு கடவுளுக்கும் அவனுக்கும் இருந்த இடைவெளிகள் அதிகமானதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிற காரியம் என்ன? அவன் கர்த்தருடைய அந்த பணியை செய்ய முடியாமல் அந்த பொறுப்பில் இருந்து அவன் விலக்கப்பட்டான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் சவுலை புறக்கணித்து தள்ளிவிட்டேன், தாவீதை நான் அதற்கு எந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன்? நியமிக்க போகிறேன். தாவீதுன்னு பேர் சொல்லல, ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் தெரிந்து கொண்ட ஒரு நபரை நான் இப்ப அந்த இடத்துல வச்சுட்டேன். நீங்க எல்லாம் நல்ல வேதத்தை படித்தவர்கள் தான், எல்லாம் கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வந்திருக்கிறீங்க. அதுக்கு பிறகு சவுல் எது வரைக்கும் ஆட்சியில உட்கார்ந்து இருந்தாரு? அந்த புத்தகத்தின் கடைசி வரைக்கும் நீங்க அவருடைய ஆட்சியை குறித்து பார்க்கலாம். அவர் சிங்காசனத்துல தான் உட்கார்ந்து இருந்தார். என்ன வித்தியாசம்? என்றைக்கு தேவன் அவனை புறக்கணித்து தள்ளினேன் என்று சொல்லி உன்னுடைய இடத்திலே இன்னொருவனை நான் ராஜாவாக, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னாரோ,
அன்னைக்கே கடவுளுடைய பார்வையில ஆட்சியில் இருந்தது சவுல் அல்ல, ஆட்சியில் வந்து விட்டது யார்? ஆமா, சிங்காசனத்துல அதுக்கு பிறகு யார் தான் உட்கார்ந்து இருந்தா? அவன் உண்மையிலேயே உட்கார்ல, ஆனா கர்த்தருடைய விஷன்ல இப்ப யார் தான் இருந்தா? தாவீது தான் இருந்தான். இவன் ஆசனத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தான். அதுக்கு பிறகு ரொம்ப நாளுக்கு பிறகு காரணம் என்ன? இறை உறவில் ஏற்படுகிற நிலையற்ற தன்மை. தாவீதின் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த இறை உறவின் நிலைத்தன்மையை நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நான் சொல்லல, ஏன்னா முழு தலைமுறையாக நான் வாழ்க்கையை படிக்கிறோம். 3 காரியங்களை நான் என்னுடைய தியானத்திலே நான் கவனித்தேன். எப்படி இறை உறவின் நிலைத்தன்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே தாவீது பேணி பாதுகாக்க முடிந்தது. என்ன செய்தான்? தலைமுறையாய் கடவுளை சேவிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் அவனுடைய வாழ்க்கை அப்படித்தான் தயாரானது. முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, வாழ்வின் சகஜ நிலைகளிலும் ஏற்றங்களிலும் கடவுளுடன் உறவில் இருந்த மனிதன். வாழ்வின் சகஜமான நிலைகளிலும் வாழ்வின் ஏற்றமான நிலைகளிலும் இறை உறவில் இருந்து வழுவி விடாதவன். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் 18வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த 2 வசனங்களிலுமே நீங்க ஒன்ன கவனிக்கலாம். சாமுவேல் அவருடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்ட போது தாவீதை கொண்டு வருவதற்கு அவர்கள் போய் அவனை ஆட்டு மந்தையில இருந்து அவனை கொண்டு வந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் போதே அவன் ஏதோ இறை உறவிலிருந்து தூரமாயிருக்கிற மனிதனாக நீங்கள் அவனை பார்க்க முடியாது. இறை உறவின் நெருக்கத்தில் இருந்த மனிதனாக நீங்கள் அவனை பார்க்கலாம். இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. அந்த வார்த்தை அங்கதான் ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் எலியாப் என்கிற மூத்த மகன், அதற்கு பிறகு வந்த சம்மா, அல்லது அதற்கு பிறகு வந்த இன்னொருவன் எல்லாரையும் பார்த்துட்டு சாமுவேலுக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பா இவங்கள ஒருத்தரை தான் கடவுள் வந்து ராஜாவாக தெரிந்தெடுப்பார் அப்படிங்கிற அளவுல அவர்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே அவங்க எங்க வேலை செஞ்சாங்க? சவுலுடைய இராணுவத்திலே வேலை செய்தார்கள். இதைவிட பொருத்தமான மனிதர்கள் இருக்க முடியாது என்பதுதான் சாமுவேலின் கணிப்பு, அவருடைய வீட்டாருடைய கணிப்பு அதுதான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்க இந்த வார்த்தையை கவனிக்கணும். இருதயம் என்கிற வார்த்தையோடு கர்த்தரோடு தாவீதுக்கு தொடர்பு இருந்தது. அதை தான் நான் சொல்ல வர்றேன். ஆண்டவர் சொல்லும் போது தாவீதை பார்க்கும்போது, தாவீதை பார்த்தவர் ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவன் இளைஞனும் அவன் மிக சௌந்தரியமானவனும் அவன் மிக அழகான ரூபமும் உடையவனாய் இருந்தான் அப்படின்லாம் பைபிள்ல வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் அதையெல்லாம் சொல்லல. ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயம். நீங்க அந்த வார்த்தையை நோட் பண்ணணும். கடவுளுக்கும் தாவீதுக்கும் இடையில இருந்த தொடர்பின் மையத்தில் என்ன இருந்தது? என்ன இருந்தது? நான் தான் சொன்னல, நீங்க கொஞ்சம் பேசலான்னு சொன்ன, வேத ஆராய்ச்சி தான், ஒன்றும் பயப்படாதீங்க. என்ன இருந்தது? இருதயம் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? இருதயம் இருந்தது. இப்ப அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தான். அவனுக்கு ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். பாருங்க, பின்னால 17வது அதிகாரத்தில் அவங்க அண்ணன் கூட திட்டுறான், அந்த கொஞ்சம் ஆடுகளை யார்கிட்ட விட்டுட்டு வந்த? உனக்கு வேலையை அதுதானே, அதை போய் பாடுறா ஒழுங்கா அப்படின்னு போர்க்களத்தில் அவனை வச்சு திட்டுறான்ல. ஆனாலும் அவன் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையை அவன் எப்படி இருந்திருக்கிறான்? தன்னுடைய வாழ்வின் சகஜமான நிலைகளிலும் அடுத்து ஏற்றமான நிலைகளிலும் வாழ்வின் ஏற்றங்கள் வந்த போது 17ஆம் அதிகாரம் 45வது வசனம் 47வது வசனம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் வாசிக்க வேண்டாம், நேரம் கருதி நான் இந்த குறிப்புகளை சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் போய் படிச்சு பாருங்க. இப்ப நீங்க இங்க எல்லாம் என்ன படிக்கிறீங்க? ஒன்று, தாவீது அவனுடைய அரண்மனையில இருந்தான். அதுக்கப்புறம் கோலியாத்தோடு அவன் நின்று பேசுகிற அந்த விதங்களை நீங்கள் கவனிக்கலாம். அதுக்கு பிறகு அவன் 18வது அதிகாரத்துல கர்த்தருடைய பணியை செய்வதற்கு சவுலோடு இணைக்கப்பட்டதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம்.
அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் அவனுக்கு யாரோடு தொடர்பு இருந்தது? கடவுளோடு தொடர்பு இருந்தது இல்லையா? ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு 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 அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உறவு ஆண்டவரோடு வைத்துக் கொள்வதற்கு அவன் தயங்கவே இல்லை. என்ன உறவு இருந்தது அவனுக்கு? வானத்தையும் பூமியையும் படைத்த யெகோவா ஆண்டவர் என்னுடைய கடவுள். அன்னைக்கு அவங்க கையில இருந்த நியாய பிரமாணம், எல்லா புஸ்தகங்களும் இருந்திருக்காது, நியாய பிரமாணம் கண்டிப்பா இருந்திருக்கும். நியாய பிரமாணம், அது டோரா என்னுடைய கரத்தில் இருக்கிறது, அது அவருடைய வார்த்தை. வானத்தையும் பூமியையும் படைத்த யெகோவா என்னுடைய கடவுள், அவருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது. எனவே அவர் என் வாழ்வை கட்டுப்படுத்துகிறார், அவர் என் வாழ்க்கையை ஆண்டு நடத்துகிறார். இதுதான் அவனுடைய வாழ்வின் அடிப்படை. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த தரிசன முகாமில் நாம் வந்திருக்கும் போது இந்த சிந்தை நமக்கு வர வேண்டும். தலைமுறைகளின் தேவனை எப்படி நான் கொண்டாட முடியும்? எப்படி நான் சேவிக்க முடியும்? இறை உறவின் நிலைத்தன்மையை நீ ஆராய வேண்டும். கடவுளுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த உறவிலே ஒரு நிலைத்தன்மை இருக்கிறதா? அந்த நிலைத்தன்மையின் முதல் படி என்னவாக இருக்க முடியும்? வாழ்வின் சகஜமான காலங்களிலும் அல்லது வாழ்க்கையின் ஏற்றமான காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ ஆண்டவரோடு உறவு வைத்திருக்கிறாயா? இன்னைக்கு ஒருத்தன் அப்படி கொண்டாடணும்னா என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு சர்வ வல்லமை உள்ள கடவுள் எனக்கு உண்டு. அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாச பிரமாணத்தில் அதை தானே சொல்றோம், அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய நாமத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் கடவுளுடைய பிள்ளை. இந்த நிச்சயம் உனக்கு இருக்குமானால் மாத்திரமே நீ ஆண்டவரை எப்படி பார்க்க முடியும்? தலைமுறைகளின் ஆண்டவராக பார்க்க முடியும். இந்த உறவின் நிலைத்தன்மையை நீ சொல்ல முடியும். இரண்டாவதாக அவனுடைய நிலைத்தன்மையை விளக்கும் இரண்டாவது காரியம் என்ன? அதே முதல் குறிப்புல நான் இரண்டாவது உட்குறிப்பை சொல்லுகிறேன். வாழ்வின் சிறுமைகளிலும் உபத்திரவங்களிலும் மாறாத இறை உறவு. சரி, வாழ்க்கையில சகஜமான காலங்கள் இருந்தது, ஏற்றமான காலங்கள் இருந்தது. கடவுளோட அவன் நல்லா இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்றதுல நமக்கு ஒரு நியாயம் தெரிகிறது. நம்ம அப்படித்தானே, வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கும்போது நம்மளும் ரொம்ப நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, தடுமாற்றங்கள் ஏற்படும் போது என்னுடைய நிலைப்பாடு என்ன? வாழ்வின் சிறுமைகளிலும் உபத்திரவங்களிலும் மாறாத ஒரு நிலைத்தன்மை அவனுடைய உறவில் இருந்தது. 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் இருந்து 31வது அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை ஒரு பார்வை அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே போங்க. 18வது அதிகாரத்திலிருந்து 31வது அதிகாரம் வரைக்கும் அப்படி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே போங்க. தாவீது ஒழுக்கமா வீட்டுல இருந்தவன ஆண்டவர் அவனை கூப்பிட்டு ஒரு சமாதானமா இருந்தவன அவனை ராஜான்னு அபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். அடுத்து சவுல் அவனை கூப்பிட்டு அரண்மனையில வச்சுக்கிட்டான். அதன் பிறகு அரண்மனையில வந்த பிறகு கோலியாத்தோட போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. அதில் அவன் வெற்றி கண்டான். ஆனால் அதற்கு பிறகு வந்த அவனுடைய துன்பங்களை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, ஒருவேளை வேற ஒரு மனுஷனா இப்படிதான் சொல்லியிருப்பான். பேசாம நான் பாட்டுல ஆட மேய்ச்சிட்டு அங்க இருந்த என்ன அப்படியே இருந்திருந்தா கூட எப்படி இருந்திருக்கலாம்? சமாதானமா இருந்திருக்கலாம். இப்ப காடு காடா ஓடி, மேடு மேடா ஓடி, குகையா ஓடி, எங்க போனாலும் தாவீது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவான். நீங்க பைபிள் படிச்சிருப்பீங்கன்னா அந்த பகுதியில் சொல்லும், என்ன பூச்சியை வேட்டையாடுவது போல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? என்ன பூச்சிய? ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுறது மாதிரி நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன வேட்டையாடிட்டு இருக்கிறீங்க. சரி, இந்த காலங்களில் கடவுளோட உடைய உறவு என்ன இருந்தது? பின்வாங்கி போய் விட்டானா? கூட ஒரு கேங் வச்சிருந்தானே, ஒரு 600 பேர் கொண்ட ஒரு கேங் ஒன்று வச்சிருந்தானே. அந்த கேங்கை வச்சு அவன் என்ன வேலை செஞ்சான்? கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள்
எல்லா விதத்திலும் சமுதாயத்திலே சீரழிந்த நிலையில் இருந்த மக்களை கூட்டி வச்சு ஒரு கேங் அமைச்சு அவன் வேலை செஞ்சானே. என்ன வேலை செஞ்சான் அவன்? எப்படி வாழ்ந்தான்? கடவுளோடு இருக்கிற உறவுகளை இழந்து விட்டானா? கடவுளோடு இருந்த உறவின் தன்மையை அவன் மாற்றி விட்டானா? இல்லவே இல்லை. நான் சொல்லி போனா நிறைய வந்துகிட்டே இருப்பேன். ஆனா ஒண்ணு தெரியும், எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை பற்றி கொள்ளவும் கடவுளின் அன்பை ருசிக்கவும் அவன் கற்றுக்கொண்டான். எல்லா விதமான ஆபத்துகளிலும் கடவுளை சார்ந்திருக்க அவன் கற்றுக்கொண்டான். ஒரு நாளும் தன்னுடைய படையையோ தனக்கிருந்த இராணுவ பலத்தையோ தனக்கிருந்த ஆயுத பலத்தையோ அவன் நம்பி இருந்ததே கிடையாது. இதுதான் அவனுடைய பலம் இல்லையா? வாழ்வின் சிறுமைகளிலும் உபத்திரவங்களிலும் அவனுடைய நிலைத்தன்மையை நீங்கள் பார்க்கலாம். எப்பொழுது நம்முடைய உறவிலே நாம் தடுமாடுகிறோம், நமக்கு உபத்திரவங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கலக்கங்கள் வரும்போது, பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே, பலத்திற்கு மிஞ்சின போராட்டங்கள் உபத்திரவங்கள். பவுல் சொல்ற வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல பலத்திற்கு மிஞ்சினது, சரிங்களா? கொடிய மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். இந்த முதல் 10 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உபத்திரவங்கள் பெருகினது, உபத்திரவங்கள் எங்களுக்கு கொடிய மரணத்தை கொண்டு வந்தது, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை என்ன செஞ்சு போனது? எங்களுக்கு அற்று போனது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என் வாழ்க்கையிலே வரும்போது நம்ம மிஷனரிகள் அதற்கு ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கிறார்கள். எல்லா விதமான உபத்திரவங்களிலும் போராட்டங்களிலும் தாழ்வுகளிலும் இறையினுடைய உறவின் நிலைத்தன்மையை அவர்கள் வாழ்க்கையிலே நிரூபித்திருக்கிறார்கள். இதுதான் தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்கிற நிலைத்தன்மைக்கான 2வது பாடம். 3வது, அவனுடைய உறவின் நிலைத்தன்மை எங்கே விளங்கியதை நீங்கள் பார்க்கலாம். வாழ்வின் வீழ்ச்சிகளிலும் தோல்விகளிலும் அது விளங்கியது. சரி, உறவை அவன் எப்ப வச்சிருந்தான்? ரொம்ப நல்ல சாதாரணமா இருக்கும்போது வச்சிருந்தான், ஏற்ற நிலைகளில் வச்சிருந்தான், வாழ்க்கையில உபத்திரவத்துல வச்சிருந்தான், வீழ்ச்சிகளில் வைத்திருந்தானா? வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் இருந்ததா? விசுவாச வாழ்க்கையிலே அவனுக்கு தடுமாற்றங்கள் இருந்ததா? இருந்தது. அவனுடைய தடுமாற்றங்களை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ரொம்ப முக்கியமா நம்ம படிக்கிற 2 விஷயம். 2 சாமுவேலின் புத்தகம் 11வது அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தையும், பிந்தின நாட்களிலே 2 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்ப பிரதானமா நம்ம பார்க்க 2 பிரச்சனை. அதுதான் அவனுடைய லைஃப்ல. 11வது அதிகாரத்துல என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாரோடு தவறான உறவில் இருந்தான் அவன்? பத்சேபாளுடன் தவறான உறவிலே இருந்தான். வீழ்ச்சி நடந்தது. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே நடந்த வீழ்ச்சி என்ன? கடவுளுடைய சித்தத்திற்கு மாறாக மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே அவன் ஈடுபட்டான். பைபிள்ல நீங்க வாசிக்கிறீங்க, சாத்தான் அவனுடைய மனதை என்ன செய்தது? ஏவினது அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? சாத்தான் அவனுடைய மனதை ஏவினது அப்படின்னு வாசிக்கிறோம் நம்ம. இதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய பிரதான வீழ்ச்சிகளில் ஹைலைட் பண்ணப்படுற 2 விஷயங்கள். சரி, இந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார்? எந்த விசுவாசி வாழ்க்கையிலே தடுமாறவில்லை? எந்த விசுவாசி நேர்மையாகவே நடந்திருக்கிறான்? எந்த விசுவாசி வாழ்க்கையிலே எந்த மாம்சீக பலவீனங்களுக்கும் நான் உட்பட்டதே கிடையாது என்று யார் சொல்ல முடியும்? ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளும் வீழ்ச்சிகள் உண்டு, எல்லாருக்குள்ளும் தடுமாற்றங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் உண்டு. இதை நாம் யாரும் மறுக்க முடியாது. மாம்சீகத்திலே இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே அறிந்தேதான் நடக்கிறது. அறியாமல் நடப்பது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பல நேரங்களில் இது எப்படி நடக்கிறது? அறிந்தேதான் நடக்கிறது. ஆனால் அந்த நேரங்களிலும் தன் உறவை அவன் இழந்து விடவில்லை. இந்த 2 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்ன? இந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் நமக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரியும். உங்களுக்கு அந்த விஷயம் நன்றாகவே அந்த சரித்திரம் தெரியும்.
12வது அதிகாரத்துல நாத்தான் தீர்க்கதரிசி அதை வந்து உணர்த்தின போது என்ன செய்தார் அவர்? நீங்க அந்த பைபிள்ல வாசிக்கிறீங்கல்ல, பிடியுங்கள் இந்த தீர்க்கதரிசியை, அடையுங்கள் அவனை பாதாள சிறையில் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னாரு, அந்த அந்த நபர் யார் தான்? நான் தான். ஒரு கதை சொல்லி அவர் சொன்னார் பார்த்தீங்களா, செல்வந்தன் வீட்டில் நிறைய ஆடு இருந்த போதும் எளியவன் வீட்டில் இருந்த ஒரு ஆடை தூக்கி வந்த விருந்தினருக்கு என்ன ஆக்கினா, அவன் விருந்தாக்குனா அப்படின்னு சொன்ன உடனே தாவீது யார் அந்த மனிதன் அப்படின்னு பட்டயத்தை ஒரு வீட்டை எழுச்சி நின்றார். அவர் சொன்னார், நீதான் அந்த ஆள் அப்படின்னார். என்ன தைரியம் உனக்கு, சிங்கத்தின் கெபியிலே வந்து அதன் தலையை பிடரியை பிடிக்க பார்க்கிறாயா அப்படின்னு பிடித்து பிடியுங்கள் அடையுங்கள் பாதாள சிறையில் அவர் சொல்லவே இல்லை. முகம் குப்புற விழுந்தான். அதனுடைய விளைவுதான் என்ன சங்கீதம் சொல்லுங்க? 51ஆம் சங்கீதம். 51ஆம் சங்கீதத்தில் நீங்க படிங்க. யூ கேன் நோட் 3 words, 3 வார்த்தைகளை நீங்க அங்க படிக்கலாம். மீறுதல் என்கிற வார்த்தையை நீங்க அங்க படிக்கலாம். அக்கிரமம் என்கிற வார்த்தையை நீங்க அங்க படிக்கலாம். அடுத்த வார்த்தை என்னது? பாவம் என்கிற வார்த்தையை படிக்கலாம். அக்கிரமம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? மீறுதல் என்றால் என்ன? பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க சொல்ல முடியாது. 3 சொல்லுங்க. 3 ஒண்ணுதான். 3 ஒண்ணுதானே. ஆனா அந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற அர்த்தங்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த வார்த்தைக்குள்ள வீழ்ச்சியினுடைய 3 வேறுபட்ட வடிவங்களை அது சொல்லுகிறது. பாவம்னாவே வீழ்ச்சி தான் வைங்களேன். ஆனால் அந்த வேறுபட்ட 3 வடிவத்தை அது சொல்லுகிறது. மீறுதல் என்கிற வார்த்தை, தேவரீருக்கு முன்பாக நான் என்ன செய்தேன்? மீறுதல் செய்தேன். அந்த 51ஆம் சங்கீதம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? மீறுதல் என்றால் என்ன? நீங்க உங்க வீட்டுக்கு அழகா காம்பவுண்டுக்கு நல்ல சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு வச்சு பெயிண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இப்ப அதுல இருக்கிற ஆபத்து என்னன்னா, யாராவது கொண்டு வந்து அதில் என்ன ஒட்டுவான் சொல்லுங்க? ஆமா, பெரிய போஸ்டர் ஒட்டுவான், இல்லைன்னா ஏதாவது எழுதுவான். இப்ப நீங்க என்ன எழுதி வைக்கிறீங்க சொல்லுங்க? இந்த சுவற்றில் அச்சு பதிக்கவோ எழுதவோ ஒட்டவோ கூடாது. அடுத்த வார்த்தை, இது பொது பாதை அல்ல. அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை வருது? மீறினால். மீறினால் என்ன? எல்லை கோட்டை தாண்டுவது, கிராசிங் த பார்டர் லைன். தேவன் எனக்கு வைத்திருந்த வாழ்க்கைக்கான எல்லை கோடுகளை நான் என்ன செய்து விட்டேன் சொல்லுங்க? தாண்டிட்டேன். இப்படி தாண்டக்கூடாது. நான் தாண்டிட்டேன். அதை தவிர என்னன்னு சொல்றாரு? மீறுதல். அடுத்த வார்த்தை என்னது? அக்கிரமம். ஆனாவி இக்கண்ணாவி எடுத்துருங்க. மீறி வார்த்தை என்ன வார்த்தை? தமிழ்ல ரொம்ப நல்லா இருப்பீங்க போல இருக்கு. சொல்லுங்க. கிரமம். கிரமம் என்றால் என்ன? ஒழுங்கு, சரியா செய்யுது. அப்படியா? அப்போ அக்கிரமம் என்றால் என்ன? சரி சொல்லுங்களேன். ஒழுங்கை சீர்குலைப்பது. சரி சொல்லுவோமா? ஒழுங்கை வயலேட்டிங் காட்ஸ் டிசிப்ளின். கடவுளின் ஒழுங்கை சீர்குலைப்பது, கடவுள் போட்டிருக்கும் எல்லை கோடுகளை தாண்டுவது. பாவம் என்கிற வார்த்தைக்கு வேதம் சொல்ற அர்த்தம் என்ன? மிஸ்ஸிங் த மார்க். உன்னுடைய குறியை நீ தவற விடுவது, கடவுள் உனக்கென்று வைத்திருக்கிற குறியை நீ தவறி செயல்படுவது. நான் தான் சொல்லிட்டேன்ல, வீழ்ச்சியின் 3 வடிவங்கள் தானே இது. ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். 3 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று என்னது? தேவன் நியமித்த எல்லை கோடுகளை தாண்டுவது. இரண்டாவது, தேவனுடைய ஒழுங்குகளை சீர்குலைப்பது. அடுத்து, தேவன் எனக்கு வைத்திருக்கிற குறியை நான் என்ன செய்து விடுவது? தவற விடுவது. வந்துச்சு, வரத்தான் செஞ்சது. இந்த 2 இன்சிடென்ட்டை நீங்க எடுத்து பாருங்க. அவன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான். 2 சாமுவேல் 24 பிறகு நீங்க பாருங்க. இதுக்கு பிறகு நீங்க பாருங்க, தேவனோடு இருக்கிற உறவை பாதிக்க விடலை. சரி விடுங்க, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் கடவுள் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் பாட்டில் இனிமேல் வேற ஏதாவது வேலை பார்க்கிறேன்னு அவன் சொல்லலை. எதை இழந்தாலும் பரவாயில்ல, எதை இழந்துடக்கூடாது? தேவனோடு இருக்கிற உறவை இழந்து விடக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருந்தான். என்னுடைய நேரம் முடிவடைகிறது.
தலைமுறைகளின் தேவனை நாம் கொண்டாட வேண்டும், சேவிக்க வேண்டும். அப்படியானால் தாவீது எப்படி சேவித்தான்? இறை உறவின் நிலைத்தன்மையுடன் கடவுளை அவன் சேவித்தான். கடவுளை அவன் தன் கால மக்களுக்கு கொண்டாட்டத்தை கொண்டு சென்றான். அவனுடைய உறவின் 3 பரிமாணங்களை நம்ம பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? வாழ்வின் சகஜ நிலைகளிலும் ஏற்றங்களிலும் நிலைமாற்றம் அடையாத உறவு. இரண்டாவது, வாழ்வின் சிறுமைகளிலும் உபத்திரவங்களிலும் நிலைமாற்றம் அடையாத உறவு. மூன்றாவதாக, வாழ்வின் வீழ்ச்சிகளிலும் தோல்விகளிலும் கூட நிலைமாற்றம் அடையாத ஒரு உறவு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். தலைமுறைகளின் தேவனை நான் சேவிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் இறை உறவின் தன்மைகள் என் வாழ்விலே எப்படி இருக்கிறது? இதன் தொடர்ச்சியை நாளை தினத்தின் காலை நேரத்தில் மறுபடியும் இதே தலைப்பிலே நாம் தொடரலாம். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட பேசினீர். உடைய தெளிந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மோடு இருக்கிற உறவின் நிலைத்தன்மையை நாங்கள் பாதுகாக்கவும் கனப்படுத்தவும் உம்மை சேவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எங்கள் மூலமாய் மாத்திரமல்ல, எங்கள் தலைமுறைகளின் மூலமாய் உம்மை சேவிக்கும் கிருபையை எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.